அதிமுகவில் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து உயர் பதவிக்கு வந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை வண்டியூர் சுற்றுச்சாலை அருகே SDPI கட்சியின் மதச்சார்பின்மை மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று சென்றார். 10க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் மூலம் வரவேற்பளிக்கப்பட்டது. நெல்லை முராபரக் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து உயர் பதவிக்கு வந்ததாக கூறினார். 4.5 ஆண்டு காலம் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் அல்ல என்ற அவர், கட்சியில் இருந்து வெளியில் சென்றவரையும் வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தியதாக வேதனை தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, வரும் தேர்தலில் 40க்கு 40 இடங்களில் அதிமுக வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார். நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார். நான் முதலமைச்சராக இருந்தேன். எவ்வளவு இக்கட்டான காலம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். 4 பேர் தாங்க அதிகம். 4 பேர் அதிகம். அந்த 4.5 ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இப்பொழுது வெளியில் ஒருத்தர் போயிருக்காருல்ல, அவரை வச்சுக்கிட்டே நான் காலத்தை ஓட்ட வேண்டியதா இருந்தது. அவரு நான் ஓட்டு போட்டிருந்தா, நான் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு. அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி. அது மறந்துகிட்டு பேசுறாரு. யார் என்று உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களெல்லாம் வைத்துக் கொண்டுதான் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். SDPI கட்சியும் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமைத்து இங்கே வந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு, மேடையிலே வீட்டுக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய தலைவர்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலிலும் 40க்கு 40 இடங்களில் நாம் வெல்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.